துளி துளியாய். அட, இந்த காட்சியை பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குதானே? இப்படி ஒண்ணு நம்மளும் உருவாக்கலாமா? இதுக்கு நமக்கு தேவை 2 பிளாஸ்டிக் பாட்டில், ஸ்ட்ரா, ஃபெவிக்விக், செலோ டேப், கத்திரிக்கோல். அவ்வளவுதான். ஃபெவிக்விக்க மூடியோட பின்னால தடவி இப்படி அழுத்தி ஒட்டுங்க. அப்புறம் செலோ டேப்பால மூடி இணைஞ்சது மேல தண்ணி கசியாம இருக்க சுத்திக்கங்க. இப்ப மூடியோட 2 பக்கமும் 2 துளைகளை போட்டு 5 சென்டிமீட்டர் அளவு இருக்கிற ஸ்ட்ராவை இது மாதிரி எதிரெதிரா செருகணும். ஒரு பாட்டில்ல கெரசின், அதாவது மண்ணெண்ணெய் முழுக்க மேல வர இருக்கிற மாதிரி எடுத்துக்கங்க. இது அந்த மண்ணெண்ணெயோட நிறத்துல இருக்கு. இன்னொரு பாட்டில்ல சாதாரண தண்ணியை முழுசா எடுத்துக்கலாம். இப்ப இந்த மூடிகளை எடுத்து கெரசின் பாட்டில கெட்டியா மூடணும். இப்ப இதை அப்படியே மெல்ல தூக்கி தலைகீழா கவுத்து தண்ணி பாட்டில் மேல வச்சு சரியா மூடுங்க. இப்போ இத தண்ணி பாட்டில் மேல இருக்கிற மாதிரி திருப்பணும். பாருங்க, இதுல கெரசின் எடை தண்ணியோட எடையை விட லேசானது. அதனால எடை லேசா இருக்கிற கெரசின் மண்ணெண்ணெய் துளி துளியா மேலே ஏறுது. எடை அதிகமா இருக்கிற தண்ணி சொட்டு சொட்டா விழுந்து கீழே இருக்கிற கெரசின் பாட்டில்ல தனி லேயரா, அதாவது தனி அடுக்கா தெரியறத பார்க்கலாம். இப்போ கெரசின், அதாவது மண்ணெண்ணெய் மேலே எழும்பி மேல இருக்கிற பாட்டில்ல விழுந்து ஒரு லேயரா, அதாவது ஒரு அடுக்கா இருக்கு. இத பார்த்தா நீல கலர்ல முத்துக்கள் கொட்டுறது மாதிரி இருக்கு தானே? இத பார்க்கவே ரொம்ப அற்புதமா இருக்குல்ல? கொஞ்ச நேரத்துல மண்ணெண்ணெய் எல்லாமே மேல போயிடும், தண்ணி எல்லாமே கீழே வந்துடும். திரும்ப இதை செஞ்சு பார்க்கலாம். இந்த முறை ஒரு கனமான ஸ்ட்ராவையும் சமையல் எண்ணெயும் வச்சு செஞ்சு பார்க்கலாமா? சமையல் எண்ணெய் கூழ்மமா இருக்கிறதால கனமான பெரிய ஸ்ட்ரா வச்சு செய்யறோம். சமையல் எண்ணெய் பாட்டில் கீழே இப்படி வச்சா லேசா இருக்கிற எண்ணெய் துளி துளி துளியா மேலே ஏறுது. தண்ணி மெதுவா துளி துளியா கீழ் பாட்டில்ல விழுது. இப்ப நீங்க பாக்குறது எண்ணெய் துளிகள் மெதுவா மேல போறத, தண்ணி கீழ் பாட்டில்ல விழுந்து தங்க முத்துக்கள் மாதிரி தெரியுது. இன்னும் கிட்ட போய் பார்க்கலாமா? அட அட அட, முத்துக்கள் கொத்தா இருக்கிற மாதிரி தெரியுதுல்ல? இந்த எளிதான பொருட்களை வச்சு செய்யற அற்புதமான அறிவியல் மாடலை நீங்களும் செஞ்சுதான் பாருங்களேன். தண்ணீரும் மண்ணெண்ணையும் ஒன்னோட ஒண்ணு கலக்க முடியாதவை. மண்ணெண்ணையோட அடர்த்தி தண்ணீரின் அடர்த்தியை விட குறைவு. அதன் துளிகள் மெல்ல மேலே செல்லுது, நீர்த்துளிகள் கீழே வருது.